கல்வித்துறையிலும் அரசியல் என்ற முக்கியம் இருக்கக்கூடாது, அதற்கு முன்னும் அது மூலம் காழ்ப்புணர்ச்சி எதுவுமே இருக்கக்கூடாது என்பது பொதுவான ஒரு நீதி. ஆனால் தமிழகத்தில் அவ்வாறு நடக்கிறதா இல்லை என்பது ஒரு சற்று கேள்வி இது பல்வேறு விஷயங்களும் பல்வேறு உதாரணங்களும் உள்ளன. அப்படி சம்பவங்கள் தான் இங்கே இப்பொழுது நடைபெற்றது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் 37வது பட்டமளிப்பு விழா. இந்த சிறப்பு விருந்தினர் எப்பவுமே ஆளுநர் தான் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் வந்து சான்சலர் இருக்கிறதுனால அவர் தான் கலந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 50,159 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த பட்டம் வழங்கும் போது வழக்கமாக வந்து எப்பயுமே வந்து ஏன்னா தமிழக அரசு வந்து சார்பாக வந்து சுகாதாரத்துறையின் செயலாளருக்கு வந்து கலந்து கொள்வது வழக்கம். மேலும் வந்து அமைச்சரும் கலந்து கொள்வது என்பது ஒரு மரபு உண்டு. அப்படி இருக்கப்படும் போது அமைச்சர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எப்பொழுதும் அரசு அதிகாரிகள் யாராவது ஒருத்தர் கலந்து கொள்ள அந்த அரசு துறையின் செயலாளர் கலந்து கொள்ளவில்லை. அரசியல் ரீதியாக பார்த்தால் வந்து புறக்கணிப்பது என்பது ஒரு சரி. பட் அரசு துறை அதிகாரி புறக்கணிப்பது என்ன காரணம் என்பது இங்கே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இதன் பின்னணி என்னன்றது பல்வேறு தரப்பில் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதுல ஒரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசுக்கு ஆளுநருக்கும் இடையே நிலைவரும் மோதல் போக்கின் காரணமாக இருப்பது அரசு அதிகாரிகள் புறக்கணிப்பில் ஈடுபட்டால், குறிப்பாக பல்வேறுகழக துணைவேந்தர் முறையில் ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் முன்வைக்கும் விமர்சனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த துறை செயலாளர் இப்படி செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவி வருகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாள் வந்து கவர்னருடைய ப்ரோக்ராம்ல அரசியல் கட்சிக்காரர்களை வைத்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்பதை தொடர்ந்து பண்ணி கொண்டு வந்தார்கள். நம்ம பாக்குறோம் ஒரு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியிலும் ஒருத்தர் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒருத்தர் வந்து ஒரு பிரச்சனையை அங்க செய்து வந்ததை நாம் பார்த்தோம். அது எல்லாமே செட்டப் செய்யப்பட்டது என்பது நம்ம தனியா நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, அது எல்லாருக்கும் தெரிந்ததே தான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தான் கவர்னரை பிடிக்கலையே, எதுக்காக நீ அங்க வந்து பட்டமளிப்பு வாங்க வரதுக்கு நீ ஏன் வரணும்? பட்டம் வாங்கறதுக்கு எல்லாரும் கண்டிப்பா வந்து அங்க நின்று கவர்னர் கையால பட்டம் வாங்க வேண்டும் என்ற சட்டம் ஒன்றும் கிடையாது. எப்படி இருந்தாலும் உனக்கு பட்டம் என்பது கொடுக்கப்பட்டது தான். யார் அப்ளை பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணி அந்த மேடை ஏற்றி கொடுக்க போறாங்க. அதானே அதனுடைய புரோட்டோகால். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தான் எப்படினாலும் கவர்னர் தான் சான்சலர், அப்ப கவர்னர் தான் வந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சும் எதுக்காக நீ வந்து போகணும்? அப்படின்னா நீ வேண்டுமென்றே அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக, வேண்டுமென்றே கவர்னரை நாம் வந்து தரக்குறைவாக நடத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் சென்றார்கள். இது அனைத்துமே வந்து ஆளும் கட்சியினால், இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசினால் செய்யப்பட்டது என்பது எல்லாருமே தெரியும். அப்ப இன்னைக்கு அதெல்லாம் வந்து சரி அரசியல் கட்சிக்காரர்கள் செஞ்சார்கள், அரசியலுக்காக நீங்க செய்யறீங்க, அதுவே முதல்ல கேவலம், அதுவே முதல்ல அநாகரிகம். அப்படிங்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு ஒரு அரசு செயல்துறை அலுவலர் போகல அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்ட ஒரு செயலாக பார்க்கணும்? இது வந்து ஒரு இன்டிசிப்ளினா இல்லையா? இதை நாளைக்கு ஒரு ஆள் ஒருவேளை ஒரு கவர்மெண்ட் புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? தமிழகத்துல அந்த கவர்மெண்ட் புரோட்டோகால் என்பதையும் அபாலிஷ் பண்ணிட்டாங்களா? இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு IAS அதிகாரி கட்சி சார்புடன் இருக்கிறார், அதனால ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி நடத்துறார் அல்லது ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ வந்து IAS அதிகாரி வந்து பிரஸ்ல போய் பேட்டி கொடுத்து எனக்கு ஸ்டாலின் சொல்வதை நான் கேட்க முடியாது, எனக்கு ஸ்டாலினை பிடிக்காதுன்னு சொல்லவோ, இல்ல அந்த திட்டங்களை புறக்கணிக்கவோ, இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் தவிர்க்கவோ முடியுமா? முடியாது. முடியுமான்னு சொல்லுங்க. நாளைக்கு இதே ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறேன். ஏன் நீ வந்து கவர்னருக்கு எதிராக செய்யறதுக்கு நீங்க வந்து அரசு துறை செயலரை நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னா நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆள் கிளம்புனா என்ன பண்ணுவீங்க? அப்ப சட்டம் என்பதும் ஒரு டிசிப்ளின் என்பதும் ஒரு புரோட்டோகால் என்பதும் தமிழகத்துல என்ன ஆகும் என்று யோசிச்சு பார்க்கணும். நிலைமை எப்படி வேணா மாறலாம் இல்லையா? அப்ப எவ்வளவு மோசமான நிலை இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாதுங்க. இப்ப பாருங்க, KN நேரு மேல ED வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஏற்கனவே ED வந்து என்ன சொல்லுச்சு, காவல்துறைக்கு DGPக்கு எல்லாத்துக்கும் அவங்க அனுப்புறாங்க, கடிதம் எழுதுகிறார்கள், இவர்கள் மேல் நடவடிக்கை வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கு பதிவு செய்யல. அப்ப ED வந்து வழக்கு தொடர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணி வழக்கு பதிவு செய்யல. நீதிமன்றம் அடுத்த நீதிமன்றத்துக்கு அதிமுக சார்பாக வந்து நீதிமன்ற வழக்கு தொடர்புறாங்க. ஆதாரத்தெல்லாம் காட்டிய பிறகு நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுகிறது சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடுகிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணிருக்கணும்? நியாயமா நீ நீதிமன்றம் சொல்லியாச்சு. அப்ப நீதிமன்றம் ஒரு துறைக்கு உத்தரவிடுகிறது அப்படின்னு சொன்னா புரோட்டோகால் என்ன? நீதிமன்றம் தானே சுப்பீரியர் அங்க. அப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவை கேட்டு இன்னைக்கு அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? நீங்க வழக்கு பதியல. அப்ப நீதிமன்ற அவமதிப்பை
செய்கிறார்கள். நீங்க நல்லா பார்க்கணும், இந்த ஆட்சியில வந்ததிலிருந்து எப்படி தொடர்ந்து இவர்கள் நீதிமன்ற அவமதிப்பை செய்து வருகிறார்கள் அப்படின்னு நீங்க பார்க்கணும். திருப்பரங்குன்றம் வழக்கு, திண்டுக்கல் பெருமாள் கோவில்பட்டி அந்த கோவில் வழக்கு, அதுவும் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கு தான், அதையும் நம்ம பார்த்தோம். கன்னியாகுமரியில பார்த்தோம். கன்னியாகுமரியில அதுவும் அந்த முருகன் கோவில்ல இவங்க பண்ண, அதாவது மயிலாடும்பாறையில இவங்க பண்ண அதே நீதிமன்ற அவமதிப்பு. இது தொடர்ந்து ஒரு விஷயத்திலையும் இந்த நீதிமன்ற அவமதிப்புங்கிறது, இன்னும் சொல்ல போனா இப்ப சில இடங்கள்ல நீதிமன்ற அவமதிப்புக்காக இவங்க ஃபைனே போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான சில சம்பவங்களும் இப்ப நடந்திருக்கிறது. கோவிலஞ்சேரி பகுதி உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அரசு அதிகாரிகள் பேசுவதை நம்மால் இன்று கேட்க முடிகிறது. கண்டெம்ட் தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கக்கூடிய பேசக்கூடிய அந்த போக்கையும் நம்மளால நீ பார்க்கறது, வெளிப்படையா ஓப்பனாக நம்ம பேசுவதை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு. அப்ப நம்மளுடைய கேள்வி இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரசு அதிகாரிகள்லாம் இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு அம்பேத்கர் சட்டம் இருக்கிறதா, அறிவாலய சட்டம்னு ஒண்ணு இருக்கா? அப்ப இவர்கள் எல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட இந்த சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டு இவர்களுக்கு அரசாங்க சம்பளம் வழங்கப்படுகிறதா, இல்ல அறிவாலயத்திலிருந்து இவர்களுக்கு சம்பளம் தருகிறார்களா? அது காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இல்ல அரசு மற்ற அதிகாரிகளாக இருந்தாலும் சரி. எப்படி ஒரு ஆள் சரி, நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒரு அரசு துறை செயலர் இன்னைக்கு தைரியமாக அதுவும் ஹை அத்தாரிட்டேட் பர்சன், கவர்னர், இப்படிதானே, கவர்னர் தானே முதன்மையான எப்படி நாட்டிற்கு முதல் குடிமகன் ஜனாதிபதி, அவர் ரெப்ரசன்டேட்டிவான ஒரு கவர்னர் அந்த மாநிலத்தில், அவர் தானே முதன்மையான ஃபர்ஸ்ட் பர்சன், அவர் தானே. அப்போடைய ஃபர்ஸ்ட் பர்சனுக்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரி இன்னைக்கு நான் மரியாதை செலுத்த முடியாது, அவரோட அந்த புரோட்டோகாலை நீங்க அலட்சியப்படுத்த, அதை நீங்க புறக்கணிப்பீர்கள் அரசியல் சார்பாக அப்படின்னு சொன்னா, நீ ஏன் அரசியல் வேலையில அரசாங்க சம்பளம் வாங்கி கொண்டு பணியாற்ற வேண்டும்? நீ போய் அரசியல் கட்சியில போய் சேர்ந்து தொண்டனாரு, போய் திமுக தொண்டனாரு. எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் ஒரு அவமானகரமான ஒரு விஷயம் தமிழகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது என்று பாருங்கள். தொடர்ந்து சட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவருக்கு எப்படி இங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? எதா இருந்தாலும் இந்த அரசியல் அரசு கட்சி இருக்கிறது, நம்மை காப்பாற்றும். அப்ப இந்த இடத்துலதான் நாம ரொம்ப நாளா திரும்ப நம்ம ஸ்ரீ டிவியில நம்ம சொல்லி கொண்டு இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான அதிகாரிகள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், இவர்கள் இது போன்ற சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனை என்பது ஒன்று வழங்கப்பட்டால், மத்திய அரசு கேடர் தானே IAS IPS எல்லாம், இப்ப அவர்கள் ஒரு ரீகால் பண்ணி அவங்கள ஒரு ரீகால் பண்ணி இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு இடத்துல போஸ்டிங் போட்டு கொஞ்ச நாள் வச்சிருந்தா, இந்த மாதிரி ஒரு 4-5 பேருக்கு செஞ்சா முன்மாதிரியாக இருக்கும். மற்ற எல்லா IPS IAS எல்லாம் எல்லாருமே அந்த புரோட்டோகால் பிரகாரம் செயல்படுவார்கள். அவர்கள் குத்திருக்கக்கூடிய அந்த பேட்சுக்கும் அவர்கள் எங்கே சம்பளம் வாங்குறார்கள், எதற்காக நாம் அவர்களை போற்றுகிறோம். IAS IPS போலீஸ் அதிகாரி எல்லாம் நம்ம சொல்றோம் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம அவர்கள் மேல நம்ம இன்றும் பக்தியோடும் மரியாதையோடும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களும் அதற்கான கம்பீட் பண்ண அரசியல் கட்சிகள், இன்றைக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும், நாளைக்கு வேறு ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும். ஆனால் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் யார்? அதிகாரிகள் நீங்க எப்போ இருக்க போறவங்க, பாதுகாக்கக்கூடியவர்கள் நீங்களே வேலியே பயிரை மேயலாமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்துல இருந்து கொண்டிருக்கிறதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நீதிமன்றங்கள் பல விஷயங்களுக்கு இன்னைக்கு சுமோட்டோவாக எடுத்து இந்த அரசாங்கத்தைக்கு செக் வைத்து கொண்டே வருவதையும் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு நடந்த இந்த விஷயத்திலும் நீதிமன்றம் தாமாக இந்த அரசு துறை செயலர் மீது வழக்கை பதிவு செய்து இதற்கு ஒரு மேல நடவடிக்கை என்பது ஒன்றை எடுத்தா வேணுமா. தமிழக அரசு இதை செய்யாது. தமிழக அரசுடைய ஆதரவுல தானே இப்ப இவரே போகாம இருந்திருக்கார். அதனால இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். இதே போல தொடர்ந்து நடந்து வரக்கூடிய அதிகாரிகள் மீது மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க தொடங்கினால் மாற்றம் என்பது தானாக வரும்.